ஹாய் காய்ஸ், நம்ம சேனல் முழுமையாக மானிட்டைஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ராமாபுரம்ன்ற ஊர்ல மகாலிங்கம்னு ஒரு தொழிலதிபர் இருந்தாரு. இவரோட வீட்டையும் தோட்டங்களையும் பாத்துக்கிறதுக்காக 2 வேலைக்காரங்களை வச்சிருந்தாரு. ஒருத்தர் பேரு கிருஷ்ணப்பா, இன்னொருத்தன் பேரு மணிகண்டன். இந்த கிருஷ்ணப்பாவோட மனைவி ஹவுஸ் வைஃபா இருக்காங்க. மணிகண்டனோட வீட்ல 2 மாங்கா மரம் இருக்கு. அந்த மாங்கா மரத்துல மாங்கா பறிச்சு டெய்லியும் அவங்க மனைவி மாங்கா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் மாங்கா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அம்மாடி, 1 கிலோ மாம்பழம் எவ்வளவுமா? அண்ணே, 1 கிலோ மாம்பழம் வெறும் 80 ரூபாதா. வேணும்னா ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டா இருக்கும். அடடே, மாங்கா ரொம்ப சூப்பரா இருக்குமா. சரிம்மா, எனக்கு 1 கிலோ மாம்பழம் கொடுமா. சரிண்ணே, இப்போ உடனே கட்டி கொடுத்துட்றேன். அம்மாடி, உன்னோட புருஷன் பேரு மணிகண்டன் தானே? ஆமாண்ணே. எப்படின்னா என்னோட புருஷன் பேர் உங்களுக்கு தெரியும்? உன்னோட புருஷன் என்னோட வீட்ல தான் வேலை செய்யறாமா. அப்படியாண்ணே, ரொம்ப நல்லதுண்ணே. சரி, இந்தாங்க நீங்க கேட்ட 1 கிலோ மாம்பழம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாலிங்கம் மாம்பழத்தை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுறா. அந்த அன்னைக்கு இரவு மணிகண்டன் மனைவி அவன் புருஷன் கிட்ட இப்படி சொல்றா. என்னங்க, இன்னைக்கு உங்க முதலாளி நம்ம கடைக்கு வந்து மாம்பழம் வாங்கிட்டு போனாருங்க. என்னடி சொல்ற? நம்ம கடையில வந்து மாம்பழம் வாங்கிட்டு போனாரா? ஆமாங்க, அவருக்கு நம்மளோட மாம்பழம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நாளைக்கு காலையில போகும்போது நம்ம மரத்துல இருந்து 2 மாங்காய் பறிச்சு கொண்டு போங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. மறுநாள் காலையில கிருஷ்ணப்பா மணிகண்டனோட வீட்டுக்கு போறான். டேய் மணிகண்டா, சீக்கிரம் வாடா, வேலைக்கு வேற டைம் ஆச்சு. டேய் கிருஷ்ணப்பா, 5 நிமிஷம் இருட்டா, 2 மாம்பழம் பறிச்சிட்டு போயிடலாம். ஏண்டா, நான் வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்றேன், உனக்கு வாய்க்கு ருசியா மாம்பழம் கேக்குதோ? சரி சரி, சீக்கிரமா பொறிச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழத்தை பறிச்சுட்டு 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. வாங்கப்பா. என்ன, இன்னைக்கு வேலைக்கு வர லேட் ஆயிடுச்சா? ஆமாங்கய்யா, இந்த மணிகண்டதா கொஞ்சம் லேட் பண்ணிட்டா. சரி சரி, வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு வெளியில ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முதலாளியும் வெளியில போறாரு. அப்படி வெளியில போகும்போது மணிகண்டன் அந்த மாம்பழத்தை கொடுக்கறான். ஐயா, இந்த மாம்பழம் எங்க தோட்டத்துல பறிச்சுதுங்கய்யா, ரொம்ப நல்லா இருக்கும், இந்தாங்கய்யா. அடடே மணிகண்டா, நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். உன்னோட மனைவி கடையில வாங்கின மாம்பழம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சுப்பா. சரி, இனிமேல் டெய்லியும் எனக்கு 2 மாம்பழம் பறிச்சுட்டு வரியா? ஐயா, நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? அவங்க முதலாளி சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவ வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறா. மறுநாள் அதே மாதிரி அவங்க முதலாளிக்கு மாம்பழத்தை கொண்டு போறா. டேய், என்னடா இன்னைக்கு மாம்பழத்தை கொண்டு வர? அதுதான், வீட்லயே இவ்வளோ பெரிய மரம் இருக்குல்ல, வீட்லயே ஆசை தீர சாப்பிட வேண்டியதுதான், எதுக்கு அங்கெல்லாம் கொண்டு வர? டேய் கிருஷ்ணா, இந்த மாம்பழம் எனக்கு இல்லடா, நம்ம முதலாளிக்கு. அவருக்கு எங்க வீட்டு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். அவர்தான் என்ன டெய்லியும் மாம்பழம் கொண்டு வர சொன்னாரு. அந்த அன்னைக்கும் மணிகண்டன் தன்னோட மாம்பழத்தை முதலாளிக்கு கொடுக்கறான். அவன் முதலாளியும் அத சந்தோஷமா வாங்கிட்டு போறாரு. இத பார்த்த கிருஷ்ணப்பா அவன் மேல பொறாமப்படுறான். அடியே தனலட்சுமி, இந்த மணிப்பைய டெய்லியும் எங்க முதலாளிக்கு மாம்பழத்தை கொடுத்து ஏதோ ஐஸ் வைக்கிறாண்டி. எங்க முதலாளியும் அவங்கிட்ட மாம்பழத்தை வாங்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. எங்க அவங்க வீட்ல மாமரம் இருக்கு, அதனால மாம்பழம் குடுக்கறாரு, இதுல என்ன இருக்கு? அடி போடி கூறு கெட்டவளே, இப்படி ஐஸ் வச்சுத்தா அவனோட சம்பளத்தை ஏத்தலான்னு பாக்குறா. நான் என்ன சும்மாவா இருப்ப? ஏங்க, நீங்களும் மாம்பழம் கொண்டு போய் கொடுக்க போறீங்களா? அடி போடி இவளே, நாளைக்கு காலங்காத்தால நேரத்துல போய் கறி எடுத்துட்டு வர. நீ என்ன பண்ற? உன்னோட கையால பிரியாணி செஞ்சு கொடு, நாளைக்கு போய் நான் எங்க முதலாளி அசத்துற. அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. மணிகண்டன் மாம்பழத்தையும் கிருஷ்ணப்பா பிரியாணியும் கொண்டு போறாங்க. முதலாளி, இந்தாங்க முதலாளி, உங்களுக்கு பிடிச்ச மாம்பழம் கொண்டு வந்திருக்கார். அப்படின்னு சொன்னதும் கிருஷ்ணப்பா இப்படி சொல்றா. முதலாளி, மாம்பழத்தை விட்டு தெலுங்கு, உங்களுக்காக ஸ்பெஷலா பிரியாணி கொண்டு வந்திருக்க. அப்படின்னு சொன்னதும் அவங்க முதலாளியும் பிரியாணிய வாங்கி சாப்பிட்றாரு. அடடே, பிரியாணி ரொம்ப அற்புதமா இருக்குப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியில கிளம்பிடுறாரு. அந்த அன்னைக்கு இரவு. அடியே, உன்னோட பிரியாணிய எங்க முதலாளிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடி. இனிமேல் டெய்லியும் நான் கறி வாங்கிட்டு வர, நீ பிரியாணிய செஞ்சு கொடு.
முதலாளிக்கு ஐஸ் வச்சு எப்படியாவது சம்பளத்தை அதிகமா வாங்கிரலாம். இப்படி சொல்லிட்டு டெய்லியும் அவங்க முதலாளிக்கு அவன் சிக்கனும் மட்டனும் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறா. ஒரு நாள் மத்தியானம் சாப்பாட்டு நேரத்துல அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க முதலாளி ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. என்ன, இந்த கிருஷ்ணப்பா டெய்லி நமக்கு சிக்கன் மட்டன் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறா, ஆனா அவ மட்டும் பழைய கஞ்சி குடிக்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கம் கிருஷ்ணப்பா கிட்ட போய் இப்படி கேக்குறா. ஏன்பா கிருஷ்ணப்பா, நீ டெய்லியும் மட்டன் சிக்கன் எல்லாம் எங்க எடுக்கிற? ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுதான் கேட்ட. முதலாளி, நம்ம தெருமுக்குள்ள இருக்கிற பாய் கடையில தான். அப்படின்னு சொன்னதும் மறுநாள் அந்த ராமலிங்கம் அந்த பாய் கடைக்கு போய் கிருஷ்ணப்பாவை பத்தி விசாரிக்கிறா. அண்ணே, நம்ம ஊர்ல இருக்க கிருஷ்ணப்பா டெய்லியும் உங்க கடையில தான் மட்டன் வாங்குறானா? அட ஆமாங்க, டெய்லியும் மட்டன் சிக்கன் வந்து வாங்குவான். ஏன் அவனை பத்தி கேக்குறீங்க? இல்ல, அவனே எங்க வீட்ல கூலி வேலை தான் பாக்குறா. ஆனா அவ எப்படி டெய்லியும் சிக்கன் மட்டன் எடுக்கிறா? ஒரு வேலை விலை ரொம்ப கம்மியா கொடுக்குறீங்களோ? அட ஏங்க, நீங்க வேற. டெய்லியும் அவ கடன் சொல்லி தாங்க வாங்கிட்டு போறா. அப்படி கடனுக்கு சாப்பிடணுமா என்ன? அப்படின்னு அந்த கறிக்கடை பாய் சொன்னதும் மணிகண்டன் மேல உள்ள பொறாமையில்தான் இப்படியெல்லாம் பண்றான்னு ராமலிங்கத்துக்கு தெரிய வருது. ஒரு வாரம் கழிச்சு கிருஷ்ணப்பா, மணிகண்டா, 2 பேரும் இங்க வாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னய்யா, சொல்லுங்க. வேற ஏதாவது வேலை செய்யணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. இந்த வீட்டை வித்துட்டு அடுத்த வாரம் நான் வெளியூர்ல போய் செட்டில் ஆக போறேன். அப்படின்னு சொன்னதும் கிருஷ்ணப்பாவும் மணிகண்டனும் ரொம்ப அதிர்ச்சியில இருந்தாங்க. என்ன, மன்னிச்சிருங்கப்பா. திடீர்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு. அது மட்டும் இல்லாம இனிமேல் என்னால உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. அதுக்கு பரிசா இதை வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கம் மணிகண்டனுக்கு அவனோட சம்பளத்தை கொடுக்கறாரு. ஆனா கிருஷ்ணப்பாக்கு அவனோட சம்பளத்தை 3 மடங்கா கொடுக்கறாரு. பாத்தியா, உன்னோட மாம்பழத்தை விட என்னோட பிரியாணி தான் ஐயாக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் எனக்கு சம்பளத்தை 3 மடங்கு கொடுத்திருக்காரு. அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க முதலாளி இப்படி சொல்றாரு. ஏப்பா மணிகண்டா, அடுத்த வாரம் நீயும் என் கூடயே வந்துரு. உனக்கு ஒரு தனி வீடு ஒன்று பார்த்து வச்சிருக்க. நீ என்னோட வீட்டிலே வேலை செய். உனக்கு சம்பளமும் தர. அப்படின்னு சொன்னதும் கிருஷ்ணப்பா கோவத்துல அவங்க முதலாளிய பார்த்து இப்படி கேக்குறான். முதலாளி, நாங்க 2 பேரும் தான் உங்க வீட்ல வேலை செய்றோம். ஆனா அவனுக்கு ஒரு வீட்டையும் கொடுத்து உங்க கூடவே வேலை செய்ய வச்சுக்கிட்டீங்களே, இது நியாயமா? கிருஷ்ணப்பா, நான் உனக்கு முதலாளிங்கிறத மறந்துடாத. இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். மணிகண்டன் எந்த ஒரு வேலையை சொன்னாலும் அவன் நேர்மையா செய்வா. ஆனா நீ, நான் வரப்ப போறப்ப மட்டும் வேலை செய்வ. மணிகண்டன் எனக்கு மாம்பழம் கொடுக்கறத பார்த்துட்டு பொறாமையில தான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண. இப்ப புரியுதா நான் அவனுக்கு மட்டும் இப்படி பண்ணன? இனிமேலாவது அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாம இரு. கதையின் கரு, நம்ம கூட இருக்கிறவங்க நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க, சாதிச்சிட்டாங்கன்னு நம்ம பொறாமப்பட்டு அதுக்காக உழைக்க கூடாது. நம்மளோட வேலைய நம்ம சிறப்பா செஞ்சா அதுக்குண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும்.